நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் குருணை மருந்து சாப்பிட்டு தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான 3 சக்கர வாகனம் கொடுக்க மறுத்து வருவதால் இந்த விபரீத முடிவில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இந்த முடிவுக்கு என்ன காரணம் என்று அவர் தரப்பில் கூறப்படுகிறது? இதற்கான விளக்கம் ஏதேனும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளதா? திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை அடுத்த கிருஷ்ணாபுரம் அடுத்த கிருஷ்ணன் பச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் முத்துமாரி. சுமார் 40 வயது மதிக்கத்தக்க அவர் 2 கால்களையும் இழந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். இன்றைக்கு மதியம் வாக்கில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தற்போது ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் இல்லை அப்படிங்கிற நிலையில் அவர் மனு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தன்னோடு கொண்டு வந்த குருணை மருந்தை அவர் சாப்பிட்டதாக தெரிகிறது. இதுல உயிருக்கு போராடி அந்த பகுதியிலேயே படுத்திருந்த அவர் 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் கூட 45 நிமிடங்கள் 108 ஆம்புலன்ஸ் அந்த பகுதிக்கு வரவில்லை. இதனிடையே அப்பகுதிக்கு காவலுக்கு நின்ற காவல்துறை ஆய்வாளர் உள்ளிட்ட காவல்துறையினர் அருகில் இருந்த ஆட்டோ மூலமாக இந்த பகுதியில் இருந்து அவரை திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முன்னதாக தான் ஏற்கனவே பல முறை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததாக 3 சக்கர வாகனம் வேண்டும் என மனு அளித்ததாகவும் அந்த மனு தற்போது வரை பரிசீலிக்கப்படவில்லை என்பதாலே மனமுடைந்த நிலையில தற்கொலைக்கு முயன்று குருணை மருந்தை சாப்பிட்டதாகவும் தான் உயிர் பிழைப்பது கடினம் என்றும் அவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில அவர் அங்கிருந்து ஆட்டோ மூலமாக மீட்கப்பட்டு ஆட்டோ மூலமாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு ஆம்புலன்ஸ் நிரந்தரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் இன்றைக்கு கேரள முதலமைச்சர் திருநெல்வேலி வழியாக மதுரை செல்லக்கூடியதன் காரணமாக அங்கே அந்த ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட திருநெல்வேலி நகர் பகுதியிலேயே இதுபோன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் பகுதியிலிருந்து ஆம்புலன்ஸ் உடனடியாக வரவழைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அதிகாரிகளுடைய வாகனங்கள் இங்கிருந்து அவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம். அதுபோன்ற நடவடிக்கைகள் ஈடுபடாததன் காரணமாக அவர் தற்போது தாமதமாக அங்கே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவமணி.